நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கிணற்று நீர் மற்றும் குடிநீர் குழாய்களில் இளஞ்சிவப்பு நிறத்தில் தண்ணீர் வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்நிலையில் இந்த குடியிருப்பு பகுதியை ஒட்டி தனிநபருக்கு சொந்தமான கிணற்று நீர் முழுவதும் சிவப்பு நிறத்தில் சாயக்கழிவு நீர் கலந்து கடந்த 2 தினங்களாக காணப்பட்டது. இந்நிலையில் இன்று கிணற்று பகுதியை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள குடிநீர் குழாய்கள் உள்ள போர்வெல் சிவப்பு நிறத்தில் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த நீர் சிவப்பு நிறத்தில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதை அறிந்த பொதுமக்கள் இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் கிணற்று நீர் குடியிருப்பு பகுதி மற்றும் நீர் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றனர். இதே போல கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாகவே இதே போல கிணற்று நீர் முழுவதும் சாயக்கழிவு நீர் கலந்த நிலையில் காணப்பட்ட நிலையில் தற்போது இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மேலும் தேவாங்கபுரம் பகுதியை சுற்றிலும் சாயப்பட்டறைகள் ஏதும் இல்லாத நிலையில் இந்த சாயக்கழிவு நீர் கிணற்றில் கலந்துள்ள சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தற்போது கிணற்று நீர் முழுவதும் நிறமாறிய நிலையில் நீரை ராட்சச மின் மோட்டார் மூலமாக சாக்கடை கால்வாய் வழியாக வெளியேற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. நன்றி பிரபாகரன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.